சொல்லி பின்னால் வந்து சுட்டான். இவனை குத்தினால் என்ன என்கிற வெறி ஒரு 12 வயது சிறுவனுக்கு வருகிற அளவுக்கு அந்த காவல்துறை நடந்தது சரியா? குத்துனான். இங்கே குத்தியவன் பூரா ஓடுவதற்குரிய இடம் பம்பாய் தாராவி என்பது எழுதப்படாத சட்டம். பம்பாய்க்கு போனான். போன இடத்திலே அவனுக்கு முதலிலே வருகிற நட்பு அங்கே செல்வான். அந்த நட்பு கடைசி வரை திருமணமும் செய்து கொள்ளவில்லை. இந்த நாயக்கருக்காகவே தன்னை அழித்துக் கொண்ட நட்பு. அப்பாவை இழந்து போகிறவன் ஒரு வாப்பாவின் மகனாக அங்கீகரிக்கப்படுகிறான். இதுல இன்னொன்று கூட நான் சொல்வேன். ஒரு இந்து பையன் ஒரு முஸ்லிமுக்கு மகனாகிறான். போய் இந்த நாட்டுக்கு ஒரு தேவையான செய்தி. அந்த உசேன் பாய்ட்ட அன்பு செலுத்துகிறான். அவர் இரவு போகிறார். கேட்கிறார். அருமையா சொன்னார் சேகர். பாப்பா 5 நேரம் நமாஸ் பண்றீங்க, தர்காக்கு எல்லாம் போறீங்க, ராத்திரி ஆனா சரக்கு கடத்துறீங்களே, இது தப்பு இல்லையா? வேலுவுக்கு அது தப்பு என்று தோன்றுகிறது அவனுக்கு. அவர் சொல்றாரு, தப்பு இல்லை வேலு, 4 பேருக்கு உதவும்னா எதுவும் தப்பு இல்லை. அப்பதான் டைட்டில் கார்டுல திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் மணிரத்னம்னே போடுவார். ஒண்ணும் நடக்கல. உசேன் பாய்க்கு உடம்பு சௌரியம் இல்லை. அன்றைக்கும் தொழிலுக்கு போறார். மகளும் வளர்ப்பு மகனான வேலுவும் தடுக்கிறாங்க. எங்க வாப்பா போறீங்க? நான் ஒருத்தனுக்கு வாக்கு கொடுத்துட்டேங்கிற. வாக்கு கொடுத்த வாப்பாவை காப்பாற்ற, வயிற்றுக்கு சோரளித்து தன்னை மகனாக ஏற்றுக்கொண்டு தன்னை வாழ்வழிக்கிற அந்த வாப்பா இன்னும் எத்தனை பேருக்கு வாழ்வழிக்கிறான் என்பதனை உணர்ந்து கொண்டதனாலே அந்த தொழிலுக்குள்ளே இவனே விரும்பி நுழைக்கிறான். கடத்திட்டு வர்றான். 200 ரூபா தான் அவர் வாங்குவார் வாப்பா. இவன் அடுத்த தலைமுறை கணக்கு போட்டு பாக்குறான். 2000 கொடுன்றான். மேல இருக்கிற துரசேட் சொல்றான் 200 தானடா உண்டுன்றான். 2000 கூட சரக்கு கடல்ல போட்டுருவேன். எவ்வளவு விலை மதிப்பான சரக்கு 2000 கொடுக்குறான். வாங்கிக்கிட்டு தான் அங்க போறான். முதல்ல அந்த பரத்தையர் விடுதிக்கு. வாப்பா பாருங்க எவ்வளவு தெளிவானவரு. ஏன் கூலி 200 ரூபா தாங்கிறாரு. இல்ல வாப்பா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு பாக்கி தனக்கு கொஞ்சம் தொகையை எடுத்துக்கொண்டு அவன் நண்பன் கூட்டிட்டு போறான். அப்பவும் வேலு போகல அந்த விடுதிக்கு. நண்பன் செல்வா அழைச்சிட்டு போறான். போன இடத்துல ஒரு பொண்ணை பார்க்கிறான். அவனுக்கு என்ன தோண்டி இருக்கும்? எனக்கு ஒரு தந்தை இருந்து அவனை இழந்தது போல, எனக்கு தாய் இல்லாதது போல, தந்தையும் தாயும் இல்லாமல் இந்த சூழலில் மாட்டப்பட்ட இந்த குழந்தை இந்த துன்பத்திலேயும் படிக்க நினைக்கிறது என்று நினைக்கிற பொழுது இதனை படிக்க விட வேண்டும் என்கிற பண்பு அவனுக்கு கொடுக்கிறது. படி. அப்படியே அந்த பொண்ணு படுத்து கிடக்கிற சீன் பார்க்கணும். ஒரு அந்த சின்ன 10, 13, 14 வயசு புள்ள விடிய காலம் படுத்திருந்தா எப்படி இந்த காலை மடக்கிக்கிட்டு கையை வச்சுட்டு படுத்திருக்கும். அப்படி தூங்கும் படிச்சு பெரும் தரையில். காலையில எழுந்திச்சு போகிறவனுக்கு எழுப்பி சொல்லிட்டு போன ஒரு உணர்வு வருது. எழுப்ப மனசு வரல. அந்த நோட்டை லேசா திருப்பி பார்க்கறான். நீலான்னு பேர் இருக்கு. அந்த பிள்ளையத்தான் கல்யாணம் பண்ணணும்னு அவனுக்கு தோணுதுன்னா எது தெரியுதா? திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணைன்னு பழமொழி சொல்றீங்கல்ல, இந்த திக்கற்றவளுக்கு தான் தெய்வமாக வேண்டும் என்கிற உணர்வு அவனுக்கு இருக்கு. தெருவில் மறிச்சிட்டு கேட்கிறான், என்ன புடிகளையாங்கிறான். அந்த பிள்ளை சொல்லுதியா ஒரு காட்சி. பிடிக்கலையா? என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு தொந்தரவு. அது இல்ல, உங்க கூட பேசினா அழுதுருவேன்னு பயமா இருக்கு. காலை பிடிச்சுக்கிட்டு அழுதுருவேன்னு பயமா இருக்கு. எனக்கு வேறையா பாத்தீங்களா? அழுதுருவேன்னு சொன்னல. அப்படி வர்ற வேலு வேற என்ன ஆகுது? வீட்டுக்கு விடிய காலம் வரான். ஒரு சின்ன பையன் சொல்றான், வாப்பாவை ராத்திரியே போலீஸ்காரங்க கூட்டிட்டு போயிட்டாங்க, இன்னும் வரல அப்படிங்க. ஓடி போனா வாப்பா தூக்கல தொங்குறாரு போலீஸ் ஸ்டேஷன்ல. ஒண்ணு இல்ல, வாப்பா என்ன தப்பு பண்ணிட்டாரு? ஒரு தப்பு பண்ணல. வாப்பா 200 ரூபாய்க்கு மேல கேட்கல. வாப்பாவின் பிரதிநிதியாக போன வேலு கேட்டதனால லட்சக்கணக்கில் கடத்துகிற புள்ளி காவல்துறைக்கு சொல்றான். காவல்துறை 2000 ரூபாய் கேட்டு வாங்கின வேலுவனுடைய வாப்பாவை கூட்டிட்டு போய் அடிச்சு தூக்கல தொங்க விடுது.
பாப்பா பாப்பா அண்ணா 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 ஏன்னா இப்படி யாருக்கு என்ன கெடுதல் பண்ணாரு? இவரை போய் ஏன் கொன்னாங்க சொல்லுங்க அண்ணா. பாப்பாவை போய் ஏன் கொன்னாங்க சொல்லுங்க அண்ணா. எனக்கு இப்ப பாப்பா வேணும். நான் எது கேட்டாலும் கொண்டு வரேன்னு சொல்லிருக்கல. எனக்கு இப்ப பாப்பா வேணும். யாரு கொன்னதுன்னு கேட்க அந்த காட்டான் இன்ஸ்பெக்டர் மறந்துடக்கூடாது. காவல்துறை அதிகாரி ஒரு ஏழைய தூக்குல தொங்க விட்டுட்டு விபச்சாரிகளோடு குடித்துக் கொண்டிருக்கிறான். எங்க இருக்கிற அந்த கேல்கர் இன்ஸ்பெக்டர் கேல்கர் விபச்சாரிகளோட ஒருத்தி இல்ல 2 பேரோட. அது என்ன சுகமோ நமக்கு தெரியல. 2 பொம்பளை வச்சுட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறான் அந்த அதிகாரி. அங்க போறான் வேலு கதவை திறக்கிறான். अबे तू पियो 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 ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு. இவங்க சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். கேல்கரை கொலை பண்ணிட்டான் வேலு. கொலை பண்ணின வேலு கேல்கர் வீட்டுக்கே போறான். எங்க கேல்கர் வீட்டுக்கு கேல்கர் மனைவிக்கு தன் மணாளனை கொன்றது இவன் தான் தெரியும். அங்க சொல்றான் மேரா பாபா மர்கயாங்கிறான் அந்த பையன். நமஸ்தே मेरा बाबा मर गया। नमस्ते मेरा बाबा मर गया। मर गया बात कौन आया? சின்ன வயசுல ஒரு பிள்ளை அப்பனை இழக்கிறது எவ்வளவு கொடுமைங்கிறது எனக்கு தெரியும். அவர் மாசம் என்ன தந்தாரோ அந்த பணத்தை நான் தர்றேங்கிறான். இந்த மனிதாபிமானம் கொஞ்சம் கவனிக்கணும். கேல்கர் மனைவி வேலு நாயக்கருக்கு எதிராக சாட்சி சொல்ல வரமாட்டான். அசிஸ்டன்ட் கமிஷனர் கூப்பிடுற பொழுது காரணம் சொல்லுவா, மனநோயாளியான என் மகனுக்கு வாழ்வு தந்தவன் இவன். என்ன சொல்றா தெரியுதாவா? எனக்கு அவன் கணவனாக பெயரளவில் இருந்தானே ஒழிய அவன் என்னோடு இல்லை என்கிற வெறுப்பு அவளுக்கே கேல்கர் மேல இருக்கு. மகா கேட்டீங்கன்னு சொன்னீங்க ஒரு இடம், நல்ல இடம் தான் மகா கேட்கறது. உங்களுக்கு சரின்னு படுறதெல்லாம் செய்யறேங்கிறீங்களப்பா அண்ணு செல்வாவை அடிக்கிறான். இது தப்புன்னு படுது உங்களுக்கு, ஏன் எனக்கு இது சரின்னு படுதுங்கிற அந்த பொண்ணு. செல்வா பதில் சொல்றான், அந்த பையன் தப்பு பண்ணிட்டாமாங்கிறான். பெரிய தப்பு பண்ணிட்டாமான்னு சொல்ல போறான். அங்கதான் வேலு நாயக்கன் தன்னுடைய உயர்ந்த குணத்தை காட்டுறான். சொல்ல விடல. எனக்கு நபிகள் நாயகன் நினைவுக்கு வந்தாரு. ஒரு பெண் கெட்டு போனாள் என்கிற செய்தியை வெளியில எவனும் ஒரு ஆடவன் சொன்னால் அவன் ஆடவனே இல்லைங்கிறார் நபிகள் நாயகன். வேல்நாயக்கன் அங்க நிக்கிறான், நாயகன் கருத்துல நிக்கிறான் வேல்நாயக்கன். ஒரே ஒரு வார்த்தை, என்ன மாதிரி ஒரு அப்பனுக்கு வாக்கு கொடுத்தம்மா. நான் ஒரு சிந்தனைக்கு ஒரு கேள்வி, இப்படி ஒரு பெண் வெளியிடத்தில் கற்பழிக்கப்பட்டால் அதனால் இதனை நான் செய்தேன் என்று சொல்லி இருந்தால் சாரு தன்னுடைய தகப்பனை நேசித்திருப்பாள் அதிகமா. சொல்ல மாட்டேங்கிறான். இன்னொரு தகப்பனுக்கு கொடுத்த வாக்கு, இன்னொரு பெண்ணுடைய வாழ்க்கை, அது பாதிச்சிடக்கூடாது. அதுதான் வேலு நாயக்கன் வாக்கு. சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறான். தப்பு விட்டுருப்பாங்கிறா, விட்டா செத்துருவம்மா, நிறுத்துப்பாங்கிறா. நிறுத்துறேன், ஆனா அவங்க எல்லாம் நிறுத்த சொல். யாரு? எல்லாரும் யாரு? கூலி ஜாஸ்தி கேட்ட ஒரு யூனியன் லீடர். அவனை நாய் சுடுற மாதிரி சுட்டு கொண்டுட்டு அடுத்த நான் மடையில குத்தி இன்னும் பார். அவனை நிறுத்த சொல். நான் நிறுத்துறேன். ஒரு அப்பாவி கிழமை அவனை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போய் அடிச்சு கொண்டுட்டு தற்கொலை சொன்ன பார். அவனை நிறுத்த சொல். நான் நிறுத்துறேன்.
கோணியும் தகர டப்பாவையும் கூரையா வச்சுட்டு வாட ஜனங்களுக்கு மத்தியில புல்டோசர் விட்டு அடிச்சான் பார் ஒரு சேட் கமலாட்டை. அவன் நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். உங்க அம்மாவை நடுராத்திரில சுட்டு கொண்டான் பார். அவன் நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். நாங்க என்ன வேணும் நான் செய்யறோம். வேற வழி இல்லடா கண்ணா. உன்னை இன்னொன்னு கூட கவனிக்கணும். நாயக்கன்ட்ட ஒரு சிறப்பு. ரெட்டி குடும்பம் வந்து மனைவியை சுட்டு கொல்லுது. ரெட்டி என்ன சொல்றாரு? வேலு நாயக்கன் அவன் பொண்டாட்டி அவன் புள்ள அத்தனை பேரையும் கொலை பண்ணுங்கிறாரு ரெட்டி. ஆனா நாயக்கன் என்ன சொன்னா தெரியுமா? வேலு நாயக்கன், தா என்னுடைய நீலாவனுடைய இந்த ஈமக்கிரியை நான் செய்து முடிக்கிற பொழுது ரெட்டி குடும்பத்துல ஒரு ஆம்பளை கூட உயிரோட இருக்கக்கூடாதுமா. பார்ப்பார் அறவோர் பசு பத்தினி பெண்டீர் மூத்தோர் குளவி எனும் இவரை கைவிட்டு சீத்திரத்தார் பக்கமே சேர்கன்னு கண்ணகி சொன்னா பாத்தீங்களா? அந்த வீட்டு பெண்கள் மேல கை வைக்க கூடாங்கிற பொறுப்புணர்வு நாயக்கனுக்கு இருந்தது, ரெட்டிக்கு இல்ல. கடத்தினவன் பூரா கடத்தல்காரன் ஆயிர மாட்டான், கொலை பண்றவன் பூரா வன்முறையாளன் ஆயிர மாட்டான். அப்படி சொல்லிட்டு மகளுக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்துறாங்க. அதுதான் தீயெழுந்து நீ துறந்த தெய்வமும் மகனும் தாயும் தம்பியும் ஆம் வரம் தான் ராமன் கேட்டது போல மகளுக்கு வாக்கு கொடுத்துட்டான். நீ என் மகான்னு சொல்ல மாட்டேன், உன் பையனை என் பேரன்னு சொல்ல மாட்டேன். அதனாலதான் கடைசியில கூட உன் பேரு தான் என் பேருங்க. என் பேரு தான் உனக்கு. அந்த போலீஸ் அதிகாரியை ஒத்துக்கிறாங்க. சிறையில வந்து நானும் முதல்ல அப்படிதான் நினைச்சேன். நீங்க ஒரு கேவலமான மனுஷன் நினைச்சேன். உங்களை எப்படியா ஜெயில பொண்ணுன்னு குறியா இருந்தேன். ஆனா இவ்வளவு பேரு உங்களை உயிரா மதிக்கிறத நேர்ல பார்க்கும்போது நான் நினைச்சது தப்புன்னு எனக்கு தோணுது. நான் செய்ய நினைக்கிறதுக்கும் இத்தனை நாள் நீங்க செஞ்சதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. நான் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு செய்யறேன், அது இல்லாம நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. அது புரிஞ்சாதான் உங்ககிட்ட உதவின்னு நினைக்கிறேன். சின்ன வார்த்தையில பதில் சொல்லுவான். நீங்க ரொம்ப படிப்பு படிச்சவங்க, நான் படிக்காதவன். என்ன ஜெயில வேற போட்டு வச்சிருக்கிறீங்க, என்னால முடிஞ்சா செய்யறேன். அது கர்ணன் சொன்ன மாதிரி, இருக்கிறத கேட்டு தொலை வேற எதையும் கேட்டுறாத கண்ணன்ட்ட சொன்ன மாதிரி சொன்னதை காப்பாத்துறான். கடைசியில அவன் சுட்டுட்டாங்கிறீங்களே அந்த பையன், அதுதான் வேல்நாயக்கனுக்கு கிடைச்ச தண்டனைங்கிறாங்க. இல்ல, அவன் மகளும் மருமகனும் அவன் தப்பு பண்ணவன் இல்லைன்னு எப்படி உணர்ந்திருக்காங்கன்னு காட்டுறதுக்கு அந்த சீன். மக பதறிப்பு ஓடி வருவா, அப்பான்னுட்டு வருவான். மருமகன் இப்படி பாதுகாத்து கொண்டு வந்த ஆளை சுட்டுட்டானு பதறிப்போ ஓடி வருவான் அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர். வேல்நாயக்கர் குப்புற விழுந்து கிடப்பான். அவனுடைய பதில் இருக்குது இல்ல, நான் நல்லவனா கெட்டவனான்னு எனக்கே தெரியலன்னு. அவன் சொன்ன பதிலையே தீர்ப்பா எடுத்துக்கலாமா? முடியாது. இந்த பட்டிமன்றத்தை பொறுத்தவரையில் சட்டம் வடிவுகள் என்று சொல்லுகிற உங்கள் அளவுகோல்களை கையிலே வைத்திருப்பவர்கள் அயோக்கியர்களாக இருக்கிற இடத்தில் ஒரு தனி மனிதன் தன்னை சார்ந்த ஏழை எளியவர்களை காப்பாற்ற செய்த சில குற்றங்கள் வன்முறையாக இருந்தால் கூட அவன் நல்லவன் தான் என்று தீர்ப்பளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.